பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அன்புக்குரியவர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேசிய பறவைகள் தினம், வேர்ல்டு பேர்ட்ஸ் டே. இந்த நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2002 அமெரிக்காவில் இந்த நாளை தொடங்கி கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் கிறிஸ்மஸ் பேர்ட்ஸ் கவுண்ட் அப்படின்னு பறவைகள் கணக்கெடுப்பு நிகழ்வு முடிகிற நாள் என்று. அன்றைக்கி ஒரு நாள் வண்டியில் போயிட்டு இருந்தேன், நியூஸ் ஓடுச்சு. அந்த நியூஸில் சொன்னாங்க, விலங்குகள் சரணாலயத்தில், பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதெல்லாம் கணக்கு எடுத்துட முடியுமாங்கிறது தெரியல, ஆனால் எடுத்துகிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தேசிய பறவைகள் தினம் என்று அப்படின்னா இது பறவைகள் இயற்கைக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை சொல்லுகிற ஒரு செய்தி. இயற்கையை காக்கின்ற பணியை பறவைகள் செய்து கொண்டிருக்கிறது. அது பறவைகள் எவ்வாறு பெரிய சிக்கல்களையும் ஆபத்துகளை எதிர்கொள்கிறது என்பதை விழிப்புணர்வோடு நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஒரு பறவையை வதைத்து விட்டால் நாம் தண்டனைக்குள்ளாகிறவர்களாக மாறுகிறோம். பறவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது உண்மைதான். இன்றைக்கெல்லாம் பறவை இனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். பறவைகள் பாதுகாப்பது, அதனுடைய வாழ்விடங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உயிரியல் சமநிலை இருக்க வேண்டும். பறவைகளுடைய சரணாலயங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதான் சொல்கிறாங்களே, இன்றைக்கெல்லாம் பேர்ட்ஸ் பார்க் வந்திருக்கு. அந்த பேர்ட்ஸ் பார்க்கு போகிறதுக்காகவே நம்மெல்லாம் அழைக்கப்படுறோம். ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு நிறைய இது சார்ந்த விழிப்புணர்வு கொடுக்கணுமா. பறவைகளுக்கு குடில்கள் கட்டுங்கள், உணவளிக்கும் இடத்தை உருவாக்குங்கள், வனவிலங்குகளை பாதுகாருங்கள் என்றெல்லாம் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பறவைகளின் பாதுகாப்பது, பறவைகளை குறித்து விழிப்புணர்வு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பறவைகள்கிட்டருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்குது, தெரியுங்களா? எந்த பறவையும், அதனால்தான் வைரமுத்து இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற புத்தகத்திலே சொன்னார், 5 பெரியதா 6 பெரியதான்னு கேட்டார். இப்போ நாமெல்லாம் கேட்டோம்னா 5 பெருசா 6 பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னு நமக்கு தெரியும். 6 தான் பெருசுமோ, 6 அறிவு பெருசுன்னு. 5 அறிவு கொண்ட பறவைகள் பெருசான்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னேன். அதை இப்போ சொல்லிட்டு வரும்போது தான் சொன்னார், எந்த பறவையும் தொந்தி வளர்ப்பதில்லை, எந்த பறவையும் ஒரு வீட்டை அழித்து விட்டு இன்னொரு வீடுக்கு போவதில்லை, எந்த ஒரு பறவையும் ஒரு இனத்தை அழித்து இன்னொரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. இப்படியே சொல்லிட்டு வந்து கடைசியில் திரும்ப கேட்பார், 5 பெரியதா 6 பெரியதான்னு. தேசிய பறவைகள் தினத்தில் பறவைகள் மேலானவர்களாக இருக்கிறார்கள், என்னமோ 5 பெரியது என்று சொல்கிறார்கள். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பறவைகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம். ஒரு கட்டிலில் படுத்து கிடந்தான் ஒரு பையன். படுத்து கிடந்தவன் திருத்துப்புன்னு என்ன பண்ணால், அம்மா கீழே விழுந்துட்டேன்னு டப்புன்னு முழிச்சுக்கிட்டான். என்னடா முழிச்ச, ஏன்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் உடனே சொன்னான், அம்மா எனக்கு 2 ரெக்கை வந்துச்சு, நான் அப்படியே பறந்து போனேன்னா அப்படியே பறந்து போய் அப்புறம் திடீர்னு ரெக்கை போயிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், பறவை மாதிரி போனேன், அப்புறம் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. அதாவது பறவைகள் போற்றப்பட வேண்டும், பறவைகளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.